எங்கெல்லாம் தேடுவது? பலத்த யோசனையாக இருக்கிறாயே. எந்த கோட்டையை பிடிக்க திட்டமோ? பிடித்த கோட்டையை இழந்துவிட நேருமோ என்றுதான். என்ன வடிவு புதிர் போடுகிறாய்? நான் கொடுமையான வெயில் இருந்தவள். குளிர்ந்த நீரோடைக்குத்தான் வந்தேன். ஆனால் குளிப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா? ஏன் வடிவு? உன்னை ஏற்க மறுக்கும் நீரோடை நீரோடையாக இருக்காது, அது கற்பாறையாகத்தான் இருக்கும். நான் பித்தளை, நீங்கள் பத்திரை மாற்று பசும்பொன். மறக்க வேண்டியதா? வடிவு என்ன சொல்கிறாய்? என் தாயா? அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லையே. உத்தமிக்கு பிறந்து உங்களை தீண்டவும் நான் அருகதையற்றவள். வடிவு, நீ மண்ணோடு கலந்திருந்த தங்கம், மாற்று குறையாதவள். உன் மாதாவின் தவறு நம் காதலை மாற்றிவிடாது. உங்கள் பெற்றோர்கள் இதை உணர முடியாத பித்தர்கள் அல்ல. இந்த சமூகம் சமூகம் சண்டாளர்களின் சதிக்கிடங்கு. வேண்டாம், என்னால் உங்கள் குடும்ப பெருமையே குலைந்துவிடும். குலையாது, நீயே என் குடும்ப விளக்கு. இந்த குவலயமே கொந்தளித்து வந்தாலும் என் நெஞ்சில் குடியேறிவிட்ட உன்னை பிரிக்க முடியாது வடிவு. நீ வாழ்க்கை தடாகத்தில் மலர்ந்த வண்ணத் தாமரை வடிவு. உங்கள் ஹிருதயம்தான் இந்த அநாதைக்கு ஆசிரமம். உங்கள் பரிபூர்ண அன்பு இருந்து விட்டார். பசியே தெரியாது. அண்ணி, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. ஏன்னா உனக்கு பசிக்கலன்னு சொல்லிடுவா. போகலாமா? வடிவு, சித்த பரிமாறு. இதோ வந்துட்டேன். அண்ணே இன்னைக்கு நிறைய சாப்பிடும். பரிமாறுறது நீ உதவாங்க போற. வேலாயுதம் பிள்ளை, சட்டநாதன் யார் என்று இப்போதாவது தெரிந்ததா? என் வீட்டு மருமகளுக்கு உன் வீட்டில் அடைக்கலமா? அழைத்து போக வந்தவர்களை அவமானப்படுத்தி அனுப்புவதற்கு அவரவானம். வேலாயுதம் பிள்ளை, மன்னார்குடி பாதையில் நீர் செய்த உதவிக்காக உன் எலும்பை முறிக்காமல் விட்டு போகிறேன். இனிமேலாவது இப்படி அதிக பிரசங்கத்தினம் செய்யாமல் புத்தியோடு பழையும். கொண்டு போய் வண்டியில் போடுங்கடா இவனை. வாங்கடா ஜல்தி, சீக்கிரம் ஏறடா வண்டியில போங்கடா. நான் இந்த சமயத்துல எங்க போயிட்டேனே. மாணிக்கம், என்னங்க நம்ம 2 வண்டிகளையும் போட்டு பண்ணையாட்கள் 10 பேரை கூப்பிடு. அந்த வண்டியில குடலை பிடிக்க கோரையாத்துல போடுறேன். கண்ணப்பா பதறாது. அந்த அயோக்கியனின் வண்டியை பிழைத்து வடிவம்பாலை மீட்டுக் கொண்டு வருகிறேன். அந்த 2 வண்டிகளை பிடிக்கணும். என்னங்க சீக்கிரம் ஓட்டுங்கடா. வண்டி போகுது. சீக்கிரம் ஓட்டு. என்ன வண்டி வருது? சீக்கிரம். ஆச்சி பிடிச்சிடலாம். வேகமா ஓட்டு. அட கஷ்டகாலமே,
இந்த பாழா போன ரயில் இப்பொழுதுதானே வர வேண்டும். தப்பிச்சுட்டானுங்களே, என்ன செய்யலாம் மாணிக்கம்? சரி போ. கண்ணப்பா தான் எழுதியிருக்கான். இந்த பாழா போன ரயில் கேட்டு மூடிட்டதுனால சட்டநாத வண்டியை பிடிக்க முடியலையா? கும்பகோணத்துலதான் வடிவை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 25 ஆளும் கொஞ்சம் பணம் அனுப்புங்கன்னு எழுதியிருக்கான். அப்படியா? வாங்க சாமி, என்ன சமாச்சாரம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள்? சட்டநாதம் இல்லைங்க, சொல்லுங்க. பட்ட பகல்ல 8 ஆளோட உள்ள புகுந்து எங்களை எல்லாம் கட்டி போட்டுட்டு வடிவையும் தூக்கிட்டு போயிட்டான். ஆஹா, கொள்ளைக்காரனும் கேடுகட்ட கொலை பாதகன். அவனை கண்ணப்பா விரட்டிக்கிட்டு போய் கும்பகோணத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்கானா. சாமி, இத நீங்க தான் தலையிட்டு எங்களை காப்பாத்தணும். கொஞ்சம் இருந்து இதை வந்துட்டேன். பாருங்கள், என் வேலை பூர்த்தியாக போகும் நேரத்தில் இது ஒரு சங்கடம். சட்டநாதனை இருந்திடம் தெரியாமல் ஒழித்து கட்டக்கூடிய ஆதாரங்கள் பலவற்றை தேடி வைத்திருக்கிறேன். அதற்கு கவர்னரின் உதவி நாடி இருக்கிறேன். யாரு? கவர்னரா? ஆமா. இவன் செய்த ரகசிய குற்றங்கள் அநேகம். அதில் 2 மாத்திரம் குறிப்பிட்டு விட்டு பாக்கியை ருஜிப்படுத்த சர்க்காரிடம் உதவி கோரியிருக்கிறேன். இத தம்பி கிட்ட கொடுங்க. சாமி, உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கிறோம். ஆமா, ஏன்னா திருக்குறள்ல சொல்லி இருக்கு, திருவள்ளுவர் வாழ்க. கண்ணப்பாவுக்கும் வடிவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பது என் பொறுப்பு. போதுமா? அதுல பாருங்க, நான் இப்போது சென்று இவ்வொரு சப்ஜெக்ட் ஏமாற்றி ஒரு முக்கியமான ஆதாரம் வாங்கி கொண்டு கும்பகோணம் போகிறேன். வரட்டுமா? சரி சரி.